வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். என்னை யாரு ஞாபகம் வச்சிருக்க போகிறான், மரணத்தை உணர்ந்த நாகேஷுடைய கடைசி வார்த்தை. கண்கலங்கிய கமலஹாசன். இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அவரது திரை வாழ்க்கையில் திருப்புமுனையாக இருந்த கே பாலச்சந்திரன் எழுதிய நாடகத்தை மையமாக வைத்து கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியவர் சர்வர் சுந்தர் திரைப்படம். அப்படிப்பட்ட அவரை பற்றி ஒரு நடிகர் நேர்காணலில் பகிர்ந்திருக்கிறாங்க. தாராபுரத்தில் கடந்த 1933ஆம் ஆண்டு பிறந்த நாகேஷ் பள்ளி படிப்பை அங்கேயே முடித்துவிட்டு நாடகத்தின் மீது இருக்கும் ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தார். சென்னை தி நகர் மென்சன்ஸின் தங்கியிருந்தார். அங்கிருந்தபடி நாடகத்தில் நடிப்பதற்கு முயன்று கொண்டிருந்தபடி படிப்படியாக வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. இவருடைய ரூம் மேட்டுகளில் ஒருவர் பாடலாசிரியர் வாலி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நாடகங்களில் நடித்து வந்தவர் மனமுள்ள மறுதரம் படத்தின் சினிமாவில் அறிமுகமானார். ஆனால் அந்த படம் தோல்வியடைந்தது. தொடர்ந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் நடித்தார். அந்த படம் ஓரளவு பேரை கொட்டுறது. அவரது திரை வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்த கே பாலச்சந்திரன் எழுதிய நாடகத்தை மையமாக வைத்து கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய சர்வசுந்தரம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நாகேஷுடைய உடல் மொழியும் நடிப்பும் வேறு தளத்துக்கு இருந்தது. இதனால் அனைவருமே கவனிக்கப்பட்டார் நாகேஷ். சர்வர் சுந்தரம் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து பல வெற்றி படங்களை நடித்தவருக்கு திருவிளையாடல் திரைப்படம் அடுத்த திருப்பணியமாக அமைந்தது. அதில் சிவாஜி கணேசனுக்கு போட்டியாக நடித்து அப்ளாஸை அள்ளினார். அதே போல் அவர் நடித்த நீர்க்குமிழி, காதலிக்க நேரமில்லை, பட்டினத்தில் பூதம், தில்லானா மோகன்னால் உள்ளிட்ட பல படங்களில் மெகா ஹிட் அடித்தது. நாகேஷுடன் நடிப்பும் உச்சம் சென்றது. நாகேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. காமெடியன் கேரக்டர், வில்லன் என கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் புகுந்து விளையாடக்கூடியவர் தான் நாகேஷ். இன்று வரை யார் காமெடி செய்தாலும் அதில் நாகேஷுடைய உடல்மொழி கொஞ்சம் வந்துவிடும். அந்த அளவுக்கு அவர் இந்த தமிழ் திரையுலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினார். நகைச்சுவை மட்டுமின்றி குணச்சித்திர கதாபாத்திரத்தில் கலக்குவார் நாகேஷ். அதற்கு உதாரணம் ரிதம் படத்தை சொல்லலாம். மீனாவிடம் ஒரு காட்சியில் கிளியூர் அப்பளம் பார்த்துருப்பியா, தயிர் மும்பையிலிருந்து புனே வரைக்கும் புள்ளிக்கு காமெடியனை பேசிட்டு என்ன பெரிய அப்பளம், தயிர் மகன் அவ்வளவு கஷ்டப்பட்டாரா என எமோஷனமாக அவ்வளோ அசால்ட்டாக நுழைந்து பார்த்தவரை சட்டென கலங்கியிருப்பார். முக்கியமாக யாரையுமே எளிதில் பாராட்டி விடாத கே பாலச்சந்திரன் பலரிடமே நாகேஷ் போன்ற ஒரு மகான் நடிகனை எங்குமே பார்க்க முடியாது என புகழ்ந்து தள்ளியிருப்பார். அப்படித்தான் இவர் இறப்பதற்கு முன்பு நான் மோகன் மற்றும் கமலா அவர்களை பார்க்க சென்ற போது மிகவும் வருத்தப்பட்டு என்னை இனி யார் பார்த்து கொள்வாங்க, பிள்ளைகள் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க என்ன கூறினாங்க. அப்போது நான் முதல்ல கமலுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதை பார்த்தேன். பிறகு அவர்தான் நாங்கள் இருப்போம் கண்டிப்பாக என்று கூறி விரிவாக பகிர்ந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.